தப்பு. நம்ம இந்த வேலையை முதலே பார்த்துருந்தோம்னா ஓரளவுக்கு நம்ம குஞ்சுகளை பாதுகாத்துருக்கலாமோன்ட்டு தோணுது. ஏன்னா இங்கே இருக்கவும் நல்லா ஃப்ரீயாக வள வராங்க, ஜாலியாக. சிக்ஸும் கொஞ்சம் நல்லா ஆக்டிவாக இருக்குது. முதலையே வந்து இது இங்கே கொண்டு வந்து விட்டுருந்தோம்னா எந்த ப்ராப்ளமும் 6 குஞ்சு போயிருந்துருக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படியே வந்து இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் புதுசாக வந்திருக்கார். ஹஸ்கி, ஒரு ஹஸ்கி குட்டி வந்திருக்கு. நம்ம லியோ கொடுத்தாங்க பார்த்தீங்களா நம்மளுக்கு ஒருத்தங்க, இதுவும் அவங்களோடது தான். ஸோ இது வேறு ஒருத்தவங்கள்ட்ட கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்ட்டு நம்மள்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு நியூ ஹஸ்கி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு. இவர் பேர் வந்து இல்லா. ஹஸ்கி ஒன்று வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி எல்லாம் க்ளீனிங் போயிட்டுருக்கு. சோட்டி பேருக்கு சொன்னால் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிட்டா. பேரை சொன்னது திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருச்சு. லியா தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இன்றைக்கி. ஏன்னா அவரோட ஃப்ரெண்டு இதுவும் வந்து சின்ன வயசுலேருந்து ஒன்றா இருந்தவங்க. ஸோ இப்போ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இவங்க மீட் பண்ணுறதுனால லியா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அங்கேயே வச்சுருங்க, நல்லா கொஞ்சம் பின்பக்கம் தூக்குனாப்பில் வச்சுருங்க, மழை பெஞ்சா தண்ணி போகாத மாதிரி. இல்லக்கா, அது இப்படி இப்படி அடிக்குதுல்ல, மழை இப்படி அடிக்குதுல்ல, தண்ணி இப்படி உள்ள போய் நின்றுக்குது. அந்த பக்கம் கொஞ்சம் மேலே தூக்கி வச்சிங்கன்னா தண்ணி பெஞ்சா, மழை பெஞ்சா தண்ணி. ஓகே லியோ, லியோ. ஆனால் லியோ வந்து ரொம்ப ஒரு இதாக இருக்காப்புல இவரை பார்த்தா. நேரம் வைங்க. ஸோ கொஞ்ச நேரத்தில் இன்னைக்கு சம்பவம் ஆயிருக்கும். எல்லாத்தையும் இங்கே விட்டு போட்டு போயிருந்தேன்னா ப்ரௌனியாக ஊற்றி விட்டு வச்சுருந்தேன். சார் வந்து அட்டாக் பண்ண வந்துட்டார். எதுக்குதா காப்பாற்றிட்டோம் ஒரு வழியாக. கொஞ்சம் விட்டுருந்தோம்னா கத்தாம். ஏ ஹஸ்கி பையா, என்ன பண்ணுற? நவுரு, வழி விடு. அப்படி எல்லாத்தையும் அடைச்சி விட்றலாம் இன்னைக்கு. ஓடு. ஆக்சுவலாக அது டார்கெட் பண்ணது வந்து அந்த ப்ரௌன் குஞ்சை. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சிக்கிச்சு. ஆண்டவன் புண்ணியத்தில் யார் செஞ்சது புண்ணியம்னு தெரியல. கொஞ்சம் விட்டுருந்தோம்னா போயிருந்துருக்கு இன்றைக்கி. நல்லா தப்பிச்சிக்கிச்சு. கொஞ்சம் கவனமாக இருக்கும். இது வெளியே மேய்ச்சல் கூட்டுறதுல வந்து இவ்வளோ ரிஸ்க்கும் இருக்குது. ரொம்ப கண்ணு கருத்துமாக இருக்கணும். சரி, நம்ம வாத்து கூட்டம்லாம் வெளியே இருக்குது. எல்லாத்தையும் மொத்தமாக கூட்டிகிட்டு வந்து அடைச்சி விட்றலாம். ஏய் ஓடு. வா. எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. ஒரு 2-3 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஓடு எல்லாம் உள்ள ஓடு. இதா இதுவும் அதுவும் மட்டும்தான் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க முட்டை விட ஆரம்பிச்சிருக்காங்க. யாருன்னு தெரியலை. எல்லாம் உள்ளே போயிட்டாங்க. இன்னைக்கு போயிடுச்சு கடைசி. பொடி உள்ளே போடி. இன்னைக்கு மேலே பார்க்குறாங்க என்றா அது ஹைட் கம்மியாக இருக்குன்ட்டு. ஸோ இவங்க தான் முட்டை போடுறாங்கன்னு நினைக்கிறேன். 2 முட்டை போட்டிருக்கு. பார்த்து பாருங்கள், நல்லா குளிச்சுட்டு வந்திருக்காங்க ஜாலியாக. 2 முட்டை போட்டிருக்கு.
ஸோ இதோட இது எப்படி இருக்கு? ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்குது. நல்ல வேலை, கொஞ்சம் விட்டுருந்தோம்னா இன்றைக்கி போயிருந்துருக்கோம். இந்த ப்ரௌனி பண்ண அப்போ வேலை மனுஷனை பீதியில் ஆக்கிடுச்சு. அள்ளு விட்டுருச்சு கொஞ்ச நேரத்தில். அதான் என்னதான் நம்ம வளர்த்த நாயாக இருந்தாலும் கட்டி போட்டு வைக்கிறது பெஸ்ட்டு. வீடியோ பாருங்கள் எப்படி படுத்து கிடக்குறான்ட்டு. ஸோ ஹஸ்கி பேபி என்ட்ரி பண்ணுற மத்தியானம் 2 பேத்துக்கு சரியான சண்டை. சாப்பாடு வைக்க போன இடத்துல அப்படியே சண்டை போடுவீங்க? பிராணியாக உட்காந்துருக்கு. சோட்டி நவரு வா, இப்படியா. ஆமாடி, சோட்டி அவங்களும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. பாருங்க பிளட்டி ஃபுட் இங்கே நிற்கிறான் பாருங்க. பாருங்க கொஞ்சம் விட்டுருந்தோம்னா இன்னைக்கு சம்பவம் உறுதி. பிடிச்சாச்சு. யோ இலா இலா, ஏய்